Hi, hello everyone. Welcome back to our channel DIY Skincare and Fashion. இன்னைக்கு வீடியோல நம்ம Himalaya Herbals-ஓட ப்ரொடெக்டிவ் சன்ஸ்க்ரீன் லோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து சன்ஸ்க்ரீனை பற்றி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் என்னங்கிறத பார்த்துட்டு சன்ஸ்க்ரீனோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். சன்ஸ்க்ரீன் எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து வெயிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க, அதாவது வெயிலுங்கிறத விட வெயிலேருந்து எமிட் ஆகிற யூவி ரேஸுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதுலேருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறோம். அஃப்கோர்ஸ் நம்ம வெயிலில் போகும்போது நம்ம ஸ்கின் ஆனது என்ன ஆகும், டேன் ஆகும். டேன் ஆச்சுன்னா அந்த ஏரியா மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கருத்த மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போதுமே யூஸ் பண்ணுறது நல்லது. அதாவது நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா லைக் வெயில் காலத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா நாள்லையுமே யூஸ் பண்ணுறது நல்லது. அதாவது நீங்கள் வெளியே போகிற மாதிரி வேலை இருந்துச்சுனாலே நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டர். அண்ட் இது வந்து மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிடிஎம் அப்படிங்கிற ரூட்டீன் நான் சொல்லியிருப்பேன். அதாவது ஃபஸ்ட்டு கிளென்சிங், டோனிங், மாய்ஸ்சரைசிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து சன்ஸ்க்ரீனை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ரொம்பவும் சன்ஸ்க்ரீன் எடுத்து நிறையா எடுத்து அப்ளை பண்ணிடக்கூடாது. அது வந்து ஒரு லிமிட்டட் குவான்டிட்டி தான் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். சன்ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்பிஎஃப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க. ஸோ எஸ்பிஎஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து 15, இந்த ஹிமாலயா ஹெர்பல்ஸில் வந்து 15 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொரு சன்ஸ்க்ரீனில் வந்து அந்தந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எவ்வளோ நேரம் வந்து இது வெயிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த எஸ்பிஎஃப் ஃபேக்டர் வந்து குறிக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்பிஎஃப் 50, 70 அந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம வந்து எஸ்பிஎஃப் 50 யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். பிகாஸ் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours கிட்ட வந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ரீஅப்ளிகேஷன் தேவையில்லை. அதுக்கடுத்து அந்த 3 hours மேலே திருப்பி ரீஅப்ளை பண்ணால் போதும். ஸோ சன்ஸ்க்ரீனோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்யூட் பாட்டிலில் தான் வருது. ரொம்பவே வந்து லைக் ஃப்ரெண்ட்லியான பேக்கேஜிங். நம்ம வந்து எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ப்ளஸ் இதோட ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இந்த டிக்டாக் ஓப்பனிங் மாதிரி தான், இப்படி தான் இருக்கும் இதோடது. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா SPF 15 கொடுத்துருக்காங்க. SPF 15ங்கிறது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இதில் வந்து SPF 15 இருக்குது. இதிலே நிறைய ரேஞ்சஸ் இருக்குது. நம்மளுக்கு எது வேணுமோ அதை வாங்கிக்கலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் டெய்லி யூஸ் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபார் டெய்லி யூஸ், நாட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். அதாவது வந்து இது வந்து எப்படின்னா நீங்கள் ஸ்விம்மிங் போகிறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட்னா நீங்கள் தண்ணியில் இறங்கினாலும் உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது அர்த்தம். பட் இதிலே வந்து தெளிவாக கொடுத்தாங்க நாட் வாட்டர் ரெசிஸ்டன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஸ்விம்மிங் போகிறீங்களா இது வந்து யூஸ் பண்ணி எந்த ஒரு யூஸுமே இல்லை. ஸோ இது வந்து ஆனால் டெய்லி யூஸ்க்கு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் போகும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா UVA ரேஸ் அண்ட் UVB ரேஸ், அந்த ரேஸ்லேருந்து இது ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ளதை பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாருமே சொல்லியிருந்தேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105 rupees பின்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 2 years, அதாவது ஷெல்ஃப் லைஃப் வந்து 2 years இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ பின்னாடி மிச்ச டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்து உங்களோட ஃபேஸ், நெக் அண்ட் ஆர்ம்ஸ் எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போகலாம். அதேமாதிரி கண்ணுக்கிட்ட போடுறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எப்போதுமே வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நிறையா போடக்கூடாது. நிறையா எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வந்து உங்களுக்கு வெள்ளை கலர் திட்டாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா சன்ஸ்க்ரீன்லையுமே வந்து கெமிக்கல்ஸுங்கிறது இருக்கும், இன்ஆக்டிவ்ஸுங்கிறது இருக்கும். அதே மாதிரி இதுலேயுமே இருக்குது. இதுலேயுமே வெளியவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பேராபின்ஸ்னு. ஸோ அது வந்து இருக்க தான் செய்யும். அதை வந்து ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இந்த ப்ராடக்ட் ஆனது கலர் வந்து ரொம்ப நாள் ஆக சேஞ்ச் ஆகலாம். பட் ஆனால் வந்து ப்ராடக்ட் ரிமைன்ஸ் த சேம்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இதில் ஹெர்ப்ஸும் இருக்கனால உங்களுக்கு கலர் மாறலாம். பட் ஆனால் வந்து ப்ராடக்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கூலான பிளேஸில் ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்னொன்று முக்கியமானது பார்த்தீங்கன்னா இது வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் ஸ்கின் டைப். குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 50 ml, அதாவது 50 ml குவான்டிட்டின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என் ஸ்கின் வந்து காம்பினேஷன் ஸ்கின்னுங்கிறதுனால எனக்கு வந்து ஒரு சில ஏரியாவில் மட்டும் தான் ஆயில் செக்ரீட் ஆகுதே தவிர மிச்ச ஏரியாவில் இல்லை. அதேமாதிரி சன்ஸ்க்ரீன் போடும்போது கரெக்டான அமௌண்ட் போடுங்க. நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே திட்டா வெள்ளையாக பேட்சியாக தெரியும். ஒரு சில சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே நார்மலாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த சன்ஸ்க்ரீன் இல்லை. அதே மாதிரி இதோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ஹெவியாவோ ஒரு மாதிரி பிடிக்காத ஸ்மெல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இது வந்து 2 to 3 hours, எவ்ரி 2 to 3 hours கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். ஏன்னா இதோட SPF அவ்வளோதான் இருக்குது. ஸோ அதனால் 2 to 3 hours ஒருக்க நீங்கள் வந்து வெளியே இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ நான் இங்கே போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒயிட் கலர் டெக்ஸ்சர் தான் இதோட சன்ஸ்க்ரீனு. அண்ட் இது வந்து நீங்கள் வந்து ஸ்கின்னுக்குள்ளே நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க.
ஸோ இது போடும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி ஒயிட் கலராக வருதுன்ட்டு. இதே தான் நீங்கள் நிறைய எடுத்து அள்ளி போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக்கி எஃபெக்ட் மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக நம்ம ஸ்கின்னில் போட்டால் போதும், ரொம்ப தேவையில்லை. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணிவிட்டீங்கன்னா ஈஸியாக உங்கள் ஸ்கின்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீட்டாக ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ தட்ஸ் இட். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கின்னில் ஃபேஸ்க்கு, கைக்கு எந்த நேரம்லாம் வந்து உங்களுக்கு வெயில் எக்ஸ்போஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்து அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. Do like, share, comment and subscribe to our channel. Thank you. Thanks for watching this video.